டீ கடை கிச்சன் சொந்தங்களுக்கு வணக்கம். இன்றைக்கி நாகர்கோவில் கன்னியாகுமரி ஸ்பெஷல் முந்திரி கொத்து எப்படி செய்யலான்னு தான் பார்க்க போகிறோம். இதை எப்படி செய்யலான்னு பார்க்குறதுக்கு முன்னாடி உங்கள் எல்லாருக்கிட்டையும் ஒரே ஒரு கேள்வி தான். இதுக்கு முந்திரி கொத்துன்னு பேர் எப்படி வந்துச்சுன்னு எங்களுக்கு தெரியல. உங்களுக்கு தெரிஞ்சிருந்தால் மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். வணக்கம். நீங்கள் நம்ம டீ கடை கிச்சனில் என்ன பார்க்க போகிறோம்னா முந்திரி கொத்து சூப்பராக எளிமையாக ஒரு அருமையான ஒரு இனிப்பு பண்ண போகிறோம். முந்திரி கொத்து அதுக்கு ஒரு பாகு ரெடி பண்ணணும். இந்த சின்ன பாத்திரத்தை அடுப்பில் வச்சுட்டு ஒரு 200 வெல்லத்தை நம்ம துருவி வச்சுருக்கோம். அந்த வெல்லத்தை நம்ம பாத்திரத்தில் சேர்த்துட்டு ஒரு 50 ml தண்ணி, ரொம்ப வேண்டாம், ஒரு 50 ml தண்ணி சேர்த்தா போதும். இப்போ நமக்கு வெல்லம் நல்லா கரைஞ்சி வரட்டும், கலந்து விட்டுருங்க. வெல்லம் கரைஞ்சி வரட்டும். வெல்லம் நமக்கு நல்லா முழுமையாக கரைஞ்சி வந்துருச்சு. இப்போ அடுப்பை சிம் பண்ணிவிட்டு இதை அப்படியே இந்த பாத்திரத்தை கையில் எடுத்துருங்க. அதே அடுப்பில் இந்த மாதிரி ஒரு சின்ன பாத்திரத்தை வச்சுட்டு இப்போ இதை நம்ம முழுமையாக வடிகட்டிக்கலாம். இப்போ நம்ம காய்ச்சி வச்ச அந்த வெள்ளைப்பாகை இதில் வடிகட்டிக்கலாம். நீங்கள் பதம் எதுவும் பார்க்க வேண்டாம். இப்போதைக்கு நம்ம வடிகட்டுறதுக்காக மட்டும்தான் காய்ச்சிருக்கோம். நல்லா வடிகட்டிட்டு சிம்மில் இருக்க அடுப்பை மீடியத்துக்கு மாற்றிக்கோங்க. பாகு மறுபடியும் இதில் கொதிச்சு பிசு பதம் வரணும். பாகு பார்த்தீங்கன்னா ரொம்பையும் கம்பி பதமெல்லாம் வேண்டாம். லேசாக நம்ம பாகு அப்படி எடுத்து பார்க்கும்போது பிசுபிசுப்பு பதம் வந்தால் போதும். இந்த மாதிரி நல்லா பிசுபிசுப்பு இருந்தால் போதும். இந்த அளவுக்கு பாகு ரெடியான உடனே இதில் ஏற்கனவே நல்லா ஒரு தேங்காய், பெரிய தேங்காய் எடுத்து பூ போல் தேங்காய் பூ துருவி வச்சுருக்கோம். அதை நம்ம உள்ளே சேர்த்துக்கலாம். ஒரு தேங்காய், கொஞ்சம் பெரிய தேங்காவே எடுத்து துருவிட்டு சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம பாகில் உள்ளே சேர்த்துட்டு நல்லா கிண்டி விடுங்க. தேங்காயில் இருக்கக்கூடிய அந்த நீர் சத்து பூராமே அந்த பாகோடு சேர்ந்து நல்லா சுண்டி வரணும். நல்லா கலந்து விடுங்க. அடுத்து ஏலக்காய் தூள் ஒரு 1/4 டீஸ்பூனு. இனிப்பை பேலன்ஸ் பண்ணுறதுக்கு ஒரு 2 பிஞ்சு உப்பு ஒரு தடவை கலந்து விட்டுக்கோங்க. அடுத்து ஒரு 1/4 கப்பு நம்ம பச்சரிசி மாவு எடுத்து வச்சுருக்கோம். அதை நம்ம உள்ளே சேர்த்துக்கலாம். இந்த பச்சரிசி மாவு எதுக்குன்னா நமக்கு அது ஒரு கெட்டித்தன்மையை கொடுக்கும், அந்த உதிரி இல்லாமல். அதுக்காக இந்த இடத்துல ஒரு 1/4 கப்பு பச்சரிசி மாவை சேர்த்துட்டு பாகு தேங்காயோடு சேர்த்து இந்த பச்சரிசி மாவை நல்லா கலந்து விட்டுருங்க. முந்திரி கொத்து பண்ணுறதுக்கு ஒரு உருண்டை பிடிக்கிறதுக்கு நல்லா கொஞ்சம் கிரிப்பாக இருக்கும். நம்ம தேங்காய் துருவல் போட்டு ஏலக்காய் பொடி போட்டு மாவு போட்டு ஒரு 4 நிமிஷம் ஆச்சு. 4 நிமிஷத்தில் பார்த்தீங்கன்னா நமக்கு நல்லா இந்த அளவுக்கு கெட்டி பதத்துக்கு நல்லா ஒரு பால்கோவா பதத்துக்கு இந்த அளவுக்கு வந்துடணும். வந்த பிறகு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை தனியாக வச்சிடலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை கொஞ்சம் நேரம் நம்ம ஆற விட்டுறலாம். அடுத்து முந்திரி கொத்து பண்ணுறதுக்கு நம்ம ஒரு மேல் மாவு ரெடி பண்ணணும். அதுக்கு இந்த மாதிரி கொஞ்சம் மீடியமான மிக்சிங் பவுல் எடுத்து வச்சுட்டு இதில் 1 கப்பு மைதா மாவு. இப்போ நம்ம மெஷர்மெண்ட்டில் 1 கப்பு மைதா மாவு எடுத்துருக்கோம். இந்த இடத்துல மைதா மாவுக்கு பதிலாக நீங்கள் கோதுமை மாவு கூட யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து ஒரு 1/2 கப்பு பச்சரிசி மாவு, பாக்கெட் மாவு தான் பச்சரிசி மாவு. அதாவது மைதா மாவு 1 கப்புன்னா பச்சரிசி மாவு 1/2 கப்பு, ரெண்டுமே மாவை எடுத்துக்கோங்க. அடுத்து தூளுப்பு, அதாவது 1/4 டீஸ்பூனுக்கும் கொஞ்சம் குறைவாக சேர்த்துக்கோங்க தூளுப்பு. அவ்வளோதான். இதோட சேர்த்து ஒரு 200 ml தண்ணி சேர்த்து மாவு ஒரு கெட்டி பதத்துக்கு நம்ம கரைச்சி எடுக்கணும். ஒரு விஸ்கு வச்சுட்டு கட்டி இல்லாமல் நல்லா ஒன்று போல் நைஸாக கரைச்சி எடுக்கணும் மாவு. இப்போ நம்ம கிட்டத்தட்ட ஒரு 300 ml தண்ணி சேர்த்து மாவு நல்லா உருண்டை கட்டி இல்லாமல் நல்லா கரைச்சாச்சு. இந்த அளவுக்கு நல்லா கரைச்சி வரணும். இது பார்த்தீங்கன்னா நம்ம பஜ்ஜி மாவுக்கு எப்படி மாவு கரைப்போமோ அதே அளவு தான் இருக்கணும். இந்த மாதிரி லேசாக ஃப்ளோ வர்ற மாதிரி, அதாவது நம்ம பூரணத்தில் லேசாக ஒரு கோட்டிங் விட்டுற அளவுக்கு தான் இருக்கணும். இப்போ மாவு ரெடி ஆயிடுச்சு. இப்போ நமக்கு பூரணம் நல்லா ஆறிடுச்சு. ஆறின பிறகு சின்ன சின்ன உருண்டைகளாக நம்ம போட்டுக்கணும். அதாவது நம்மளோட முந்திரி பழம் எப்படி இருக்கும் அந்த அளவுக்கு சின்ன சின்ன உருண்டைகளாக பூரணத்தை போட்டுக்கலாம். கொஞ்சமாக அப்படி எடுத்துட்டு உருட்டிக்கோங்க. அவ்வளோதான். இந்த மாதிரி உருட்டிக்கோங்க. உருட்டிட்டு தனியாக வச்சுக்கலாம். இதுபோல் உருண்டைகளாக எல்லாத்தையுமே உருட்டி தனியாக வச்சிடலாம். அடுத்து நம்ம முந்திரி கொத்து போட போகிறோம். அதுக்கு இந்த கடாயில் எண்ணெய் தேவையான அளவு சேர்த்துட்டு, எண்ணெயோட சூடு பார்த்தீங்கன்னா மீடியமாகவே இருக்கட்டும், அடுப்பு மீடியத்திலே இருக்கட்டும். இப்போ நமக்கு சரியான அளவில் சூடு இருக்குது. இப்போ நம்ம முந்திரி கொத்து போட ஆரம்பிச்சிடலாம். இப்போ நம்ம மாவு ரெடியாக கரைச்சி வச்சுருக்கோம். இந்த மாதிரி ஒரு ஸ்பூன் வச்சுக்கோங்க சின்னதாக. அப்புறம் நம்ம பூரணம் உருண்டை செஞ்சு வச்சுருக்கோம்ல, அந்த உருண்டை எடுத்து நம்ம மாவில் போட்டுடலாம். பூரணத்தை எடுத்து அப்படியே மாவில் சேர்த்துட்டு அப்படியே ஒரு முக்கு அப்படி மெதுவாக ஒரு ஸ்பூன்கிட்ட வெளியில் எடுத்துட்டு அந்த ஸ்பூனில் இருக்க மாவை மட்டும் வலிச்சிட்டு அப்படியே கொண்டு எண்ணெயில் இறக்கிடுங்க. இதே போல் ஒவ்வொரு உருண்டையும் அப்படி எடுத்து ஒரு ஸ்பூன்லேருந்து எடுத்து மெதுவாக எண்ணெயில் சேர்த்துருங்க.
அவ்வளோதான். எண்ணெயோட சூடுக்கு தகுந்தாப்புல, எண்ணெயோட அளவுக்கு தகுந்தாப்புல நம்ம பூரண உருண்டைகளை மாவில் முக்கி சேர்த்துக்கலாம். இப்போ இதே போல் நம்ம இருக்கிறதெல்லாம் தேவை தகுந்தாப்புல, எண்ணெயோட சூடுக்கு தகுந்தாப்புல மாவில் நல்லா முக்கி ஸ்பூன்ட்டே எடுத்து போட்டுருவோம். அதான் நமக்கு ஈஸியாக இருக்கும். கைட்டை எடுத்து போட்டோம்னா கூட ரொம்ப வலிஞ்சிக்கிட்டு ரொம்ப சிரமமாக இருக்கும். இந்த மாதிரி ஸ்பூனை பயன்படுத்திட்டிங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். அவ்வளோதான். நம்ம ஒரு ரவுண்டுக்கு தேவையான அளவு உள்ளே சேர்த்தாச்சு. இப்போ அடுத்து லேசாக நம்ம நகட்டி விட்டுக்கலாம். கீழே ஒட்டெல்லாம் செய்யாது, அப்படியே நகட்டி விடுங்க. எல்லா பக்கமும் நல்லா லேசாக பொன்னிறமாக வர்ற அளவுக்கு அப்படியே நம்ம கலந்து விட்டுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம போட்டது சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. அந்த பபுள்ஸ் எல்லாம் நல்லா அடங்கி லேசான அந்த ப்ரௌன், அதாவது அந்த மேல் மாவு வந்து லேசாக நமக்கு வந்துடும். இப்போ நம்ம எண்ணெயில் எடுத்து போட்டு ஒரு 2 நிமிஷத்துக்குள்ளே நமக்கு இது ரெடி ஆயிரும். நல்லா இந்த அளவுக்கு ரெடி ஆன உடனே நம்ம எடுத்துடலாம். ரொம்ப சூப்பராக இருக்கு. அந்த தேங்காய் போடணும், மேலே இருக்க மாவு நல்லா லேசாக நல்லா மென்மையாக உள்ளுக்க சாப்பிட்டா அருமையாக இருக்குது. இதே மெத்தடில் நீங்களும் ஒரு சூப்பரான முந்திரி கொத்து செய்து சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி வந்தன்றதை மறக்காமல் கமெண்ட்ல சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.